சார் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வீடியோ ப்ளே பண்ண தொடங்கிருங்க சார். ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு இதை நீங்க இந்த மாநாட்டை நடத்துகிறீர்கள் சார். வாழ்த்துக்கள் முதல்ல சார். என்ன மாதிரியான முழக்கங்கள் சார்? நீங்க ஒரு லட்சணை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறீங்க, அதுல இனமே எழு உரிமை பெறு அப்படிங்கிறத நீங்க அதனுடைய வாசகங்களாக நீங்க வச்சிருக்கிறீங்க சார். அது வன்னியர் சமூகத்திற்கு மட்டுமானதா இல்ல சமூக நீதிக்காக குரல் எழுப்பக்கூடிய எல்லா சமூகத்திற்குமானதா சார்? அது இனம் என்பது நாங்க சொல்லியிருப்பது தமிழ் இனம், வன்னியர் இனத்தை மட்டும் சொல்லிங்க. எங்க ஐயாவும் சின்னையாவும் சொல்றது சரி, வன்னிய இனத்தை மட்டும் சொல்லிங்க. ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் சொல்றாங்க. ஒட்டுமொத்த தமிழ் இனமும் எழுதணும், உரிமை பெறணும் சார். இந்த மாநாடு வன்னியர் சங்கம் நடத்தும் சமூக நீதி மாநாடு. தொடர்ந்து நாங்க என்ன வலியுறுத்துறோம், பாட்டாளி மகிழ்ச்சி வன்னியர் சங்கம் வலியுறுத்துறது என்னன்னா, அனைத்து சமுதாய மக்களுக்கும் தலையை எண்ணி ஒருத்தருக்கும் அந்த சமுதாயத்தினுடைய விகிதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மகிழ்ச்சியுடைய கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தை எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்து பல முறை நாடாளுமன்றத்தில் பேசி, அதுக்கு அவர்கள் பல அழுத்தங்கள் இருந்தாலும் கூட எங்களுடைய அழுத்தம் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில இன்றைக்கு அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்திருக்கிறார்கள். அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா மட்டும் போதாது, அது முடிந்த பிறகு 10.5% எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப கம்மி. அது எங்களுக்கு மட்டும் இல்ல, வன்னியருக்கு மட்டும் இல்ல, அனைத்து சமுதாய மக்களுக்கும், தலித் மக்களுக்கும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய 20% இடஒதுக்கீடு என்பது கம்மி, ரொம்ப கம்மி. அவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். ஓகே 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 சார். இதுல 7/5/2025 டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எழுதி இருக்கக்கூடிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டை நாம் நடத்துவதனுடைய நோக்கம் நமது வலிமையை காட்டுவது அல்ல, மாறாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் சமூக நீதிக்கும் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கும் தேவையான திட்டங்களை மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கையாக முன்வைத்து நிறைவேற்ற செய்வதுதான் அப்படின்னு சொல்றாரு. இது தெளிவாக இதுல குறிப்பிடுறாங்க, இது வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி சமூக நீதி மாநாடாக மாறும்? நான் பாருங்க, மீண்டும் சொல்றேன், வன்னிய பாருங்க, பாட்டாளி மொழி என்பதை பொறுத்தவரையிலே, எங்களை பொறுத்தவரையிலே என்றைக்குமே வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கும் பொழுது வன்னியனுடைய நலன் மட்டும் முக்கியம் என்னைக்குமே சொல்லீங்க. வன்னியர் உள்ளிட்ட சமுதாயத்திலே பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாயங்களும் சமநிலை பெற வேண்டும் என்பதுதான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்க, பழைய வரலாறு, நம்ம இங்க இருக்கிற அண்ணன் ஐயநாதன் அவர்களுக்கெல்லாம் பழைய வரலாறு எல்லாம் தெரியும். எங்க மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையிலே சாதி சங்கத்தினுடைய தலைவராக என்றைக்குமே அவர் இருந்ததில்லை, சாதிகளுக்கான தலைவராக தான் இருந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களுக்குமான தலைவராக இருந்திருக்காரு தவிர என்றைக்குமே அவர் தன்னை வன்னியர், நீங்க உங்களை மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர் ஒரு சாதி தலைவர் அடக்குறீங்களா, ஒரு குடுவைக்குள் அடைக்கிறீங்களே தவிர மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையிலே என்றைக்குமே எந்த சமுதாயத்தையுமே அவர் எதிராக பார்த்ததில்லை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பல வரலாறுகளை நீங்க சொல்ல முடியும். தலித்தினுடைய பிணத்தை வன்னிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில எல்லாம் தூக்கிட்டு போனதா வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அதனால மீண்டும் அந்த பழைய வரலாறு சொல்ல விரும்பல. இன்றைக்கு நடக்க இருக்கிற இந்த மாநாடு என்பது பாருங்க, சமூக என்னுடைய துண்டறிக்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும், சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பை வென்றெடுக்க பாருங்க, அதான் என்னுடைய ஸ்லோகனே, சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பை வென்றெடுக்க சித்திரை முழு நிலா மாநாடு, இதை நடத்துவது வன்னியர் சங்கம். ஓகே ஓகே சார். என்னன்னா சார், புதிதாக ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அவர் ஒரு மாநாட்டை நடத்துகிறார் அப்படின்னா அதெல்லாம் இந்த மாநிலத்தில் ஒரு பெரும் பேசுபொருளாகும் போது, இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாநாடு குறித்து ஒரு பெரிய அளவில் பேசுபொருள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதை ஒரு பேசுபொருளாக கருதி, ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதி தான் இதை நாங்கள் நடத்துகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு சாதிய அடையாளம் இந்த மாநாட்டின் நடத்துவதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி மேலே படிந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நான் கேட்கிறேன், நீங்கள் தவறாக கருதி விடக்கூடாது.
நீங்க இந்த மாநாட்டினுடைய மாநாட்டு பாடலாக 2 பாடல் நீங்க வெளியிட்டிருக்கிறீங்க. ஒரு பாடல் வந்து மருத்துவர் ஐயா குறித்தது, இன்னொரு பாடல் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் குறித்த பாடல். இதுல 3வது வந்து நீங்க திரௌபதி அம்மன் பாடல் அப்படின்ட்டு ஒரு பாடலையும் நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீர்கள். இது எல்லாருக்குமே தெரியும், இது வன்னிய சமூகத்தினுடைய தெய்வமாக திரௌபதி கருதப்படுகிறார்ன்ட்டு. ஆனாலும் இது நாங்க எல்லா சமூகத்திற்காகவும் நடத்துகிறோம், எங்களுடைய வலிமையை காட்ட நடத்த அல்ல அப்படி நீங்க சொல்லக்கூடிய இந்த வாதத்தை இதர அரசியல் கட்சிகள் நம்பும் அப்படின்ட்டு நீங்க கருதுறீங்களா? நான் உங்களது கேட்பது திரௌபதி சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காக இதை நான் கேட்கல, கொஞ்சம் தெளிவுபடுத்திக்க நாங்க விரும்புறோம், அதனால கேட்கிறேன். இப்ப திரௌபதி அம்மனுக்கு எங்களுடைய மிக முக்கியமான வழிபாடு என்ன தெரியல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நீங்களும் சேலத்துக்காரர் தானே. என்ன பூக்குழி இறங்க தீ மிதிச்சு நாங்க வந்து அந்த அம்மாவுக்கு நேர்த்தி கடன் பண்ணுவோம். இப்ப நாங்க ஜாதி கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப உங்க டிவிக்கு முன்னாடி ஒரு தீய ஒரு எப்படி தீ குண்டத்தை போட்டு அதில் நான் இறங்கி அதை வந்து நான் வந்து உறுதிப்படுத்துகிறேன். என்ன பொறுத்தவரைக்குங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையிலே என்றைக்குமே மருத்துவர் ஐயா அவர்களாகட்டும், எங்களோட நண்பன். சரி, நான் கூட கேக்குறேங்க, திரௌபதி அம்மன் வன்னியர் மட்டும் கும்பிடுற தெய்வமா? நீங்க சொல்லுங்க. உள்ள விட மாட்டேங்கிறீங்களா? ஏங்க தலித் மக்களும் கும்பிடுறாங்க, ஏங்க இப்ப கந்தம்பட்டியில தலித் மக்கள் கும்பிடலையா? உங்களுக்கு தெரியும் சார் நடந்திருக்குது. ஏன் சார் நீங்க சார் பிரச்சனை நடக்கிறதுக்கு அது உள்ளூர் மக்கள் சில பேருடைய இது பிரச்சனை. ஆனா அதுல கூட எங்களுடைய சரியான நிலைப்பாடு கோயிலை மூடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்களோட மருத்துவர் ஐயா அனுமதிக்கிறீங்க, அவ்வளவுதானே? ஏங்க அவங்க கட்டளை இருக்கும்போது அனுமதிக்கிறீங்க. ஏங்க அவங்களுக்குன்னு ஒரு கட்டளை சார். இப்ப நான் கேக்குறேன், அதுக்கே வெட்டு குத்தலாம் நடக்குது சார். நீங்க இருங்க அரவிந்த், நான் கேக்குறேன், என்னுடைய குலதெய்வம் மாசி பெரியசாமி, அந்த குலதெய்வத்துக்கு நான் பூசாரி. அந்த பூசாரின்னா அந்த பூசாரி மணி அடிக்கிற நான் தான் பண்ணுவேன். நான் பண்ணுவேன், என் தம்பி பண்ணுவாரு, என் மகன் பண்ணுவான், என் பெரியப்பா பண்ணுவாரு, எங்க குடும்பம் தான் பண்ணோம். எல்லாத்தையும் என் பங்காளிகளே என்ன பண்ற ஒருத்தருக்குன்னு ஒரு அதாவது அந்த காணியாட்சின்னு அந்த காலத்துல வச்சிருக்காங்கல்ல, அந்த காணியாட்சி படிதான் நடக்கணும். சரி, அத மாதிரி நடக்கிறதுக்கு தானே அதுலதானே இந்த சிக்கல்ல வரும். ஓகே 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 பேசலாம் சார்.